வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வளர்க வேதாத்திரியம். குரு வாழ்க, குருவே துணை. நாளும் ஒரு நற்சிந்தனையில் வாழ்க்கை மலர்களில் இன்றைய டிசம்பர் 11 இன்றைய சிந்தனைக்கு மறைப்பொருட்களை உணரும் நிலைங்கிறார் மகரிஷி. மறைப்பொருட்கள் அப்படின்னா இருக்கிறது என்று எடுத்துக்காட்ட முடியாது, அப்படி எடுத்து காட்ட முடியவில்லை என்பதற்காக இல்லை என்று மறுத்து கூற முடியாது. மறைப்பொருளாக இருக்கக்கூடியதை உணரத்தான் முடியும். அந்த உணர்வு என்பது தான் எதனால இன்றைக்கு இந்த சமுதாயத்திலையும் தனி மனிதர்களுக்கும் எல்லா வகையிலையும் சில சங்கடங்கள், சில சிக்கல்கள், வாழ்வியல் சிக்கல்கள் எல்லாம் ஏற்படுதுன்னா அந்த மறைபொருட்களை உணர்ந்து கொள்ளாததுனால தான். இப்போ அந்த மறைபொருட்கள் உணர்ந்து கொள்ளலைன்னா அந்த மறைபொருட்கள்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தெய்வம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. இருக்குன்னு சொல்கிறோம், அப்போ எங்கே காமிக்க முடியாது. ஆனால் அறிவுக்கு புலப்படுற மாதிரி சில விஷயங்களை சொல்லலாம் உணர்ந்தவர்கள் உணராதவர்களுக்கு. மனிதனால் செய்ய முடியாதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி இருக்கிறதா? எஸ், ஆமாம். அப்படி இருக்கிறனால தான் நம்ம காலையில் சாப்பிட்டோம், உணவு சாப்பிட்டோம்னா அது உள்ளே போய் 7 தாதுக்களாக மாறுதுன்னா நம்ம ஒன்றும் செய்யறதில்ல, இறையாற்றல் செய்யுது. அதுதான் வெளியில் ஒரு விதையை முளைக்க போடுறோம் அப்படின்னா அது பாட்டுக்கு முளைச்சி மரமாகி செடியாகி பூவாகி பிஞ்சாகி இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளவோ மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கே. இதெல்லாம் செய்யறது யார்? அதுதான் சிந்தனாவாதிகள் இயற்கைன்றாங்க, விஞ்ஞானிகள் பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு சக்தின்றாங்க, மெய்ஞானிகள் தெய்வம்னு சொல்கிறாங்க. சரி, இந்த தெய்வம் என்பது இருக்கு, அதை உணரத்தான் முடியும். எப்படி உணரலாம்? 6வது அறிவு பெற்ற மனிதனால் தான் உணர முடியும். அந்த மனிதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த இயக்கத்தில் இருக்கிறதாங்க, அந்த மனித உடலை இயக்கத்தில் வச்சிருக்கிறது உயிர். அதையும் நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, கலர் டிசைன் கிடையாது. இதில் ஒரு மாபெரும் உண்மை நம்முடைய கோயம்புத்தூரில் கேஜி ஹாஸ்பிட்டல்னு இருக்குது, நமக்கு தெரியும். டாக்டர் ஐயா பக்தவச்சலம் ஐயா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸில் வந்து கலந்துக்கிறார். அழியார் அறிவு திருக்கோயிலில் மகிழ்ச்சி நடத்தின பயிற்சியில் அவர் சொன்ன உண்மை, உயிர் என்பதை கண்ணால் பார்க்க முடியாது. நாங்கள் மருத்துவர்கள் மருத்துவ விஞ்ஞானம் அதை ஒத்துக்கொள்றதில்ல. இதே தான் நம்முடைய மனவளக்கலை பேராசிரியர் டாக்டர் அனந்தநாராயணன் சொல்லியிருக்கார். உயிரோடு இருக்கும்போதும் நாங்கள் மருத்துவர்கள் அந்த உயிரை அந்த உடலுக்குள்ளே பார்க்க முடியல, இறந்து போன பிறகும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது கூட அதை பார்க்க முடியல. ஆனால் அது உணரத்தான் முடியும். அந்த உயிர் என்பது இருக்கிறனால தான் அந்த உடல் இயங்குது. இதை முற்காலத்தில் இருந்த சித்தர் பெருமக்கள், இன்றைக்கி நமக்கு எத்தனையோ கணினி யுகத்தில் எவ்வளோ கண்டுபிடிப்புகள்லாம் இருக்குது. ஆனால் முற்காலத்தில் இருந்த சித்தர் பெருமக்கள் அந்த உடலுக்குள்ளாக இயங்கி கொண்டிருக்கிறதுனால தான் அந்த உடல் இயக்கமே இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து பல கவிகள்லையும் சொல்லியிருக்காங்க. அந்த உயிர் என்பதை உணரத்தான் முடியும். அது இப்படித்தான் இருக்கிறது என்று எடுத்து காட்ட முடியாது. இதை மேலை நாட்டு விஞ்ஞானத்தில் பார்த்தோம்னாக்க மேலை நாட்டு மருத்துவ முறை தான் அலோபதின்னு சொல்லக்கூடியது. அங்கே வந்து 4 பௌதீக பிரிவுகள் தான் சொல்லுவாங்க. கண்ணால் நம்ம பார்க்கக்கூடியது, புலன்களுக்கு உட்பட்டது, கெட்டிப்பொருள், மண், நெருப்பு, நீர், காற்று, இதெல்லாம் நம்ம புலன்களுக்கு உட்பட்டதாக இருக்கிறது தான் அவங்க பஞ்சபூதங்கள்னு 5 எலிமெண்ட்ஸ்னு நம்ம இங்கே இந்திய நாட்டில் சொல்கிற தத்துவத்தை 4 எலிமெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா இந்த முதல் பௌதீக பிரிவுன்னு சொல்லக்கூடியதான் உயிர். அது ஒரு உடல் என்ற எல்லைக்குள்ளார செயல்பட்டு இருக்கும்போது அது உயிர். ஆனால் உடலை விட்டு வெளியிலேயும் எல்லா இடத்துலையும் இருக்கிறது அந்த முதல் பௌதிக பிரிவு தான். அந்த விண்ணினால் ஆக்கப்பட்டதான் இதர 4 பௌதிக பிரிவுகள். அதை ஈத்தர், எத்திரியல் பார்ட்டிகள், ஆகாச துகள்லாம் சொல்கிறோம். ஆனால் அதை கண்ணால் பார்க்க முடியாது, உணரத்தான் முடியும்.
அந்த உயிர் சுழற்சியினால் கோடான கோடி துகள்கள் உச்சி முதல் பாதம் வரை சுழன்றுகிட்டு இருக்கு ஒவ்வொரு ஜீவன்லையும். அந்த சுழலும் போதே ஏற்படக்கூடிய தள்ளல் கொள்ளல் சக்தி தான் பயோமேக்னட்டிசம்னு சொல்லக்கூடிய ஜீவகாந்தம். இதையும் நம்ம உணரத்தான் முடியும். அது கண்ணால் பார்க்க முடியாது, கலர் டிசைன் கிடையாது. அதைத்தான் நாம் ஆக்கினை தீட்சை கொடுக்குற அன்னைக்கு மகர்ஷி அந்த ஒரு விளக்கம் கொடுப்பார். 2 கைகளையும் உள்ளங்கைகளை ஒரு அரை அடி கேப்பில் வச்சுக்கோங்க, கண்ணை மூடிக்கிட்டு 2 உள்ளங்கைகளுக்கு இடையில் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் நேரம் கவனிங்கப்பார். வலது கையை இடது கை இழுக்கிற மாதிரி இருக்கும், இடது கையை வலது கை இழுக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் தள்ளல் கொள்ளல் சக்திங்கிறது. இப்போ இந்த கைகளை நல்லா அகலமாக விரித்து கொண்டு போங்க, கிட்ட கொண்டு வாங்க, அகலை கொண்டு வாங்க, விரித்து கொண்டு போங்க, திருப்பி கிட்ட கொண்டு வாங்க. அப்படியே பண்ணிங்கன்னா ஸ்ப்ரிங் ஆக்ஷன் மாதிரி தெரியும். அந்த உணரத்தான் முடியும். எனக்கு இப்படி இருக்குதுங்கிறத நான் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியாது. இந்த ஜீவகாந்தம்களுடைய தன்மாற்றம் தான் இந்த 5 பௌதிக பிரிவுகளாகிய உடலில் அழுத்தமாகுது, ஒலியாகுது, ஒளியாகுது, சுவையாகுது, மனம் என்ற வாசனையாக மாறுது. இத்தனையும் உணரத்தக்க மனம். அந்த மனம்ங்கிறதையும் இப்படித்தான் எனக்கு எடுத்து காட்ட முடியாது, அது இல்லை என்று மறுத்து கூற முடியாது. அழுத்தத்தை ஒருத்தர் உணர்றாருன்னா அழுத்தங்கிறது இப்படி இருக்கும்னு மற்றவங்ககிட்ட சொல்லி உணர்த்த முடியாது, அவங்கவுங்க தான் அதை உணர முடியும். அதே மாதிரி தான் ஒலிங்கிறது, ஒளிங்கிறது, சுவைங்கிறது, மனங்கிறது. ஒரு மிட்டாய் சாப்பிட்றாங்க, எப்படி இருக்குன்னா இனிப்பாக இருக்குது. இனிப்பு எப்படி இருக்கும் சொல்லவே முடியாது, அது அவங்கவுங்க சாப்பிட்டு பார்த்து இதுதான் உணர்வுங்கிறது. அறிதல் என்பது வேறு, உணர்தல் என்பது வேறு. அறிந்து கொள்கிறோம் எவ்வளவோ விஷயங்களை, ஆனால் உணர்ந்து கொள்வது 6வது அறிவு. அதுதான் தெய்வமே 6வது அறிவாக இருக்குது. அந்த நிலை எப்படி கிட்டணும் அப்படின்னு சொன்னாக்க அதை தான் மகர்ஷி ஒரு நல்ல வார்த்தையில் சொல்கிறார். ஆமாம், ஏதாவது யாருக்காவது ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போது ஆங்கிலத்தில் ஆசிரியர்கள் மாணவர்கள்ட்ட கேட்பாங்க, டு யூ அண்டர்ஸ்டாண்ட், புரியுதா, உணர்றையா, தெரியுதா அப்படின்னு கேட்கறதுக்காக மாணவரை பார்த்து ஆசிரியர் கேட்பாங்க, டு யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா. ஸ்டாண்ட் அண்டர்பார் மகர்ஷி. அதை விட நுண்ணிய நிலைக்கு நீ கீழே இறங்கினா தான் அதை உணர முடியும். எப்படி அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் பாருங்க. ஒரு ஜாங்கிரி சாப்பிட்றீங்க, இந்த உடலில் ஜீவகாந்தமானது அழுத்தத்துக்கு இவ்வளவு, ஒலிக்கு இவ்வளவு, ஒளிக்கு இவ்வளவு, ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தனித்தனியாக பகிர்மானத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த சுவை உணர்வுங்கிற நாக்குக்கு ஒரே ஒரு யூனிட்டு தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஜாங்கிரியில் 5 யூனிட் இருக்குது இனிப்பு. அதில் 6 சுவைக்கு அந்த ஒரு யூனிட்டை பகிர்ந்துக்கணும். அந்த இனிப்பு சுவை மட்டும் எல்லாருக்கும் விருப்பம்தான். அந்த பொருளில் தான் இனிப்பு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அந்த சுவை இருக்குது, இனிமை இருக்குது, இன்பம் இருக்குன்னு மனுஷன் மயக்க நிலையில் கருதி கொள்கிறான். இந்த ஒரு யூனிட்டில் இருந்த அந்த சுவை உணர்வானது 5 யூனிட்டுக்கு உயர்த்தப்பட்டதுனால தான் அந்த ஜாங்கிரியுடைய இனிப்பை மனுஷன் சுவை உணர் கருவியாகிய நாவின் மூலமாக உணர்றான். இப்போ இதர உறுப்புகளுக்கு போக வேண்டிய 4 யூனிட்டு இங்கே ஏற்றி விடுது நாக்கில், மற்ற உறுப்புகளுக்கு குறைஞ்சு போயிடும். இப்போ இந்த 5 யூனிட் அளவுக்கு உயர்ந்த ஜீவகாந்தம் இனிப்புங்கிறத உணருது, ரைட்டு. இப்போ உடனே ஒரு காப்பியை கொடுக்குறாங்க, காப்பியில் 2 யூனிட் தான் இனிப்பு இருக்குது. ஆனால் ஜாங்கிரியை சாப்பிட்டு முடிச்சோன்னே இந்த காப்பியை கொடுத்தா காப்பியில் இருக்க இனிப்பு தெரியல, என்னங்க சர்க்கரை போடலையா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை போட்டிருக்கமே, சரி இனிப்பா ஜாங்கிரி சாப்பிட்டதுனால இனிப்பு தெரியல, சரி கொஞ்ச நேரம் கழித்து அதே காப்பியை எடுத்து குடிக்கிறோம். அல்லது ஒரு மிச்சரை தின்னோம், தண்ணியை குடித்தோம், நாக்கா அந்த இயல்பு நிலைக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் காப்பியை குடித்தா காப்பி அதே காப்பி இனிப்பாக இருக்குது. இப்போ என்னென்னா அது இயல்பு நிலையில் ஒரே ஒரு யூனிட் அளவுக்கு அந்த சுவை உணர்வு வந்துடுச்சு. அதனால் 2 யூனிட் காப்பியினுடைய சுவையை உணர முடியுது. இப்போ இன்க்ரீஸ் ஆனால் தான் நம்ம உணர்வுங்கிறத உணர முடியும், டிக்ரீஸ் ஆக முடியாது. 5ல் இருக்கும்போது 2ல் உணர முடியல. அதுபோல் தெய்வம் என்பது இறைநிலைங்கிறது மிக மிக நுண்ணிய நிலை. அந்த நிலைக்கு மனம் என்பதோ 14 to 40 சைக்கிளிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அது 1 to 3ல் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை உணர முடியல. அந்த உணர்வு என்பது அந்த குறைந்த நிலைக்கு வரணும். அப்போ அதுக்கு தியான பயிற்சியின் மூலமாகத்தான் அந்த நிலையை முற்காலத்தில் உணர்ந்தாங்க. அப்படி தியான பயிற்சியில் போகும்போது உடல் உயிர் மனம் லயமாகுது. அந்த நிலையில தான் இயக்கத்தை கழித்து இருப்புங்கிற நிலைக்கு போகும்போது அந்த உணர்தல்ங்கிறத முடியும்.
வெட்டவெளி சக்தி என்பது இல்லையானால் வேறு எந்த பொருள் வலிது பிரபஞ்சத்தில்? தொட்ட தொடப்பட்ட இரு பொருள்களுடைய தொட்டதா என்னும் அரூபம் யாது? அந்த அரூபங்கிறதான் உணர்வு. அது இப்படித்தான் எடுத்து சொல்ல முடியாது, இல்லை என்று மறுத்து கூற முடியாது. ஒவ்வொருத்தரும் உணரத்தான் முடியும். கிட்டவில்லை இவை அறிவிற்கு எனில் உள்ள இயற்கை தத்துவம் எங்கே ஒளிந்து கொள்ளும் என்று மகரிஷி கேட்குறாங்க. இப்போ அந்த வகையில் அறிதல், நம்ம எவ்வளவோ விஷயங்களை அறிகிறோம். கண்ணால் கண்டு, காதால் கேட்டு, மூக்கால் மோர்ந்து, நாக்கால் சுவைத்துன்னு எத்தனை பொருள்களை பற்றி பிறந்ததுலேருந்து இவ்வளவு நாளும் உள்ளே போட்டு 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 உள்ளே வச்சுருக்கோம். அறிந்தது அனுபவத்தில் ஆகாது. மிட்டாய் என்பது இனிப்பாக இருக்கும் என்பதை நாம் பல வகையான மிட்டாய்களை பற்றியே தெரிஞ்சுக்கிட்டோம். அது அறிந்து கொண்டது அறிவு. ஆனால் அதை சாப்பிட்டு அந்த இனிப்புங்கிறது இப்படித்தாங்கிறத அது யார்கிட்டையும் எடுத்து சொல்ல முடியாது. அதுதான் உணர்தல்ங்கிறது. இப்போ உணர்வு என்பது அந்த இறை உணர்வு நிலைக்கு போகணும் அப்படின்னாக்க மனித மனம்ங்கிறதுலேருந்து மன அலைச்சல் வேகத்தை குறைச்சி கொண்டு வரும்போது தான் ஒவ்வொன்றிலையும் தெய்வமே அறிவாக இருக்கிறதுங்கிறத உணர்ந்து கொள்ள முடியுங்கிற ஒரு சிந்தனையை தான் மகரிஷி நமக்கு இன்னைக்கு தூண்டி விடுறார். மேலும் சிந்திப்போம், தெளிவு பெறுவோம். வாழ்க வளமுடன்.